இதுவே நல்லாட்டா கேஸ் பெட்டர் லேட் தென் நெவர் என்று சொல்லுவார்கள். அதை போல ஈரான் சற்று தாமதமாக முடிவெடுத்தால் கூட சரியான முடிவு எடுத்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் நேற்று ஈரான் தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலோட ராணுவ பகுதியில ஏவப்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட 80% தாக்குதல் வந்து சரியான இலக்கை அடைஞ்சி அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இத ஒட்டியும் வெட்டியும் கருத்துக்கள் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஈரான் செய்யறது சரியா, இஸ்ரேல் செய்யறது சரியா? இந்த இடத்துல வந்து எதை வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் யார் வேணாலும் முன்மொழியலாம். பட் ஆனால் இதில் மதம் சம்பந்தப்பட்டிருக்கான மதம் இல்லை. திரும்ப திரும்ப நம்ம சொல்றதாதான். இப்ப லெபனான் மேல தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பிச்சதுனாலதான் ஈரான் வந்து வேற வழி இல்லாம மிசைல் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு. லெபனான்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அங்க 45% கிறிஸ்தவர்கள், பாதிக்கு பாதி கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள். ஒரு கிறிஸ்துவர் தான் அங்க ஜனாதிபதியா வர முடியும். சோ அங்க கொன்று குவிக்கப்படுவது பாதிக்கு மேல கிறிஸ்தவ மக்களை தான் கொண்டு குவிக்குது இஸ்ரேல் பட. அப்ப இந்த இடத்துல மதமா இருக்கு. மத ரீதியான பிரச்சனைகள் எல்லா நாட்டுக்குள்ளயும் இருக்கும். சாதி ரீதியான பிரச்சனைகள் எல்லா சமூகத்துக்குள்ளயும் இருக்கும். 2 பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. அப்ப அவனுக்கும் சண்டை ஏதாவது ஒரு வகையில இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது மட்டுமே ஒரு யுத்தத்துக்கான காரணமாக மாறுமானா இல்ல. இல்ல. ஏன்னா மதம் வந்து பிரச்சனையா அப்படின்னா வந்து இன்னைக்கு லெபனான் மேல வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. மதம் பிரச்சனை இல்ல. ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் தான் இருக்கான். கிறிஸ்தவ மக்களை தான் கொள்றான் இஸ்ரேல். சோ மதம் பிரச்சனை இல்ல. முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்ததான் பிரச்சனை. இஸ்ரேல் அதாவது நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் ராணுவம் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவோட ஒரு கிளை ராணுவ பிரிவா தான் செயல்படுது. அமெரிக்காவோட டாலர் விழுந்துருக்கு. அமெரிக்காவோட டாலர் தூக்கி நிப்பாட்டணும். அதுக்கு ஒரே வழி மிடில் ஈஸ்ட்ல கிடைக்கக்கூடிய பெட்ரோல் தான். கிட்டத்தட்ட 1920 என்னைக்கு பெட்ரோல் வந்து வளைகுடா நாடுகளை கண்டுபிடிக்கப்பட்டது அன்னையில இருந்து அமெரிக்காவோட இந்த அக்ரஷன் தொடருது. சோ முழுக்க முழுக்க அமெரிக்க பெட்ரோலிய லாபியும் அமெரிக்க டாலரை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இஸ்ரேல் வந்து ஒரு அடியால் வேலையை பார்த்து கொண்டிருக்கு. குறிப்பா அந்த நெதன்யாகு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ஈரான் வந்து மிசைல் அட்டாக் பண்ணதும் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா பொதுமக்கள் பூரா சந்தோஷப்படுறான். ரோட்ல வந்து கையை உயர்த்தி சந்தோஷப்படுறான், பெருமிதங்கள் அடைகிறான். ஏன்னா இந்த அட்டாக் வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. நீட் ஆஃப் தி அவர், தேவை அப்படி. ஏன்னா ஒரு எல்லையை தாண்டி விட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து ஒரு கொடூரமான எல்லையை தாண்டி மக்களை கொண்டு குமிச்சுக்கிட்டு. பாலஸ்தீன மக்களை, காசால இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியும். ஒரு முட்டுச்சந்தில் வச்சு தொடர்ந்து ஒரு மக்களை வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்ப லெபனானுக்குள்ளேயும் தரைவழியிலையும் போறேன்றான். சோ இந்த இஸ்ரேல் ராணுவம் என்றது அமெரிக்க ராணுவம் தான், இல்ல நேட்டோட ராணுவம் நீங்க சொல்லலாம். சோ இத வந்து இஸ்ரேலிய மக்கள், பெய்ரூட்ல கூடிய லெபனான் மக்கள், காசால கூடிய பாலஸ்தீன மக்கள் எல்லாரும் எதிர்க்கிறான். சோ ஈரான் இன்னைக்கு ஒரு சரியான ராணுவ நடவடிக்கை எடுத்ததும் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லயும் பொதுமக்கள் ஆதரவு பெறுகிறது ஈரான் அரசுக்கு, ஈரானோட அரசுக்கு. ஆனா நீங்க நெதன்யாவுக்கு பாருங்க, இஸ்ரேலிய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க நெதன்யாவுக்கு எதிராக. போரை விட்டு, நீ உன் பதவி விட்டு விலகு, எங்களுக்கு அமைதியான வாழ்க்கை வாழணும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது அமெரிக்காவோட ஒரு எடுபடியா தான் இந்த நெதன்யாகு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல நீங்க வந்து நெதன்யாகு பதவி இறங்கினால் மட்டுமே மிடில் ஈஸ்ட்ல போர் ஓயும். நெதன்யாகு இருக்கிற வரைக்கும், மார்க் மை வேர்ட்ஸ், இந்த போர் ஓயாது. ஏதாவது ஒரு வகையில் இஸ்ரேலிய மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா இது அவங்க உள்நாட்டு பிரச்சனை. நெதன்யாகு ஒரு சர்வாதிகாரியா இருக்காப்ல, நிறைய ஜுடிஷியல் வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாப்ல. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குன்னு கொண்டு வர்றாரு. அப்ப நெதன்யாகு மேல வழக்குகள் இருக்கு நிறைய. இதுல அவர் வந்து கன்வீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவர் நீதிமன்றத்தால் கன்வீட் ஆக்கப்பட்டால் அவர் வந்து ரொம்ப சேஃபா பாராளுமன்றத்தால் விடுவிக்கப்படுவார். ஒரு எம்பி எம்எல்ஏ விடுதலை பண்ணிடலாம் ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தீர்ப்பை. கேட்கறதுக்கு ஜோக்கா இருக்குல்ல, ஒரு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு தீர்ப்பு கொடுக்குது ஒருத்தர் குற்றவாளினா உடனே 2 எம்எல்ஏ கைது பண்ணி இல்ல அவரை விடுதலை பண்ணலாம்னு சொல்லிட்டா. சோ இதுதான் நெதன்யாவோட திட்டம். இது இஸ்ரேலிய மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஒற்றை நபருக்காக இத்தனை பேர் சாகணுமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. அமெரிக்காவோட பெட்ரோல் லாபி திருப்தி அடையுது இந்த போரால. ஆயுத வியாபாரிகள் திருப்தி அடைகிறாங்க. அமெரிக்காவோட டாலர் வந்து வளமாகுது. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த போர் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த இணையத்தில் பேசக்கூடிய நண்பர்களாகட்டும், பொதுவெளியில் பேசக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து இது வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனை, இது வந்து முழுக்க முழுக்க மதம் சார்ந்த பிரச்சனை. மதம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் சார், ஜாதி சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் சார். ஆனா ஒரு போருக்கு அது மட்டுமே முழுமையான காரணம் அல்ல. இது முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்து அமெரிக்காவின் டாலரின் உயர்வுக்காக நடத்தப்படக்கூடிய கொடூரமான தாக்குதல்.
அந்த நெதன்யாகு என்ற நபர் பதவி விலக வேண்டும் என வியன்னா டாக்கிஸ் கேட்டுக்கொள்கிறது. இந்த போரில் மக்கள் ஏதாவது ஒரு முடிவினை விரைவில் எட்டி அமைதிக்கு திரும்ப வேண்டும். மிடில் ஈஸ்ட்ல இருந்து அமைதி திரும்பணும். போரை யாரும் விரும்புறது இல்ல. சோ ஏதாவது ஒரு வகையில் இந்த போர் முடிவடைய வேண்டும். அதற்கு நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என வியன்னா டாக்கிஸ் கேட்டுக்கொள்கிறது. அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.